சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 5 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்த்துடலாங்க. ராம், சீதா, துரை எல்லாரும் மீராவை தேடிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம மீராக்காவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ராம் புலம்பிட்டு இருக்க. அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் சத்தியனை கூட்டிகிட்டு எப்படியாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுங்க, நாங்கள் மீராக்காவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சீதா சொல்ல, இதெல்லாம் உன்னால் எப்படி முடியும் சீதா, இன்னும் இருக்கிறது 2 மணி நேரம் தான் அப்படின்னு ராம் சொல்ல, பாஸ் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படின்னா நான் சொல்கிறது செய்யுங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ராம் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சத்தியனை கூட்டிகிட்டு எப்படியோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா, துரை 2 பேருமே மீராவை தேடிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் சேது, மகா, அர்ச்சனா 3 பேரும் வராங்க. இவங்க சீதாவை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சீதா பயங்கரமாக டென்ஷன் ஆகி, சின்ன பிள்ளைங்க கையில் மாத்திரையை கொடுத்து பாலில் கலக்க வச்சுருக்கீங்க, இப்போ மீராக்கா வந்தாகணும், இல்லைன்னா போலீஸ் கேஸு தான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஏய் பார்த்து பேசுங்கிறாங்க சேது, ட்ரக்ஸ் மட்டும்தான் கடத்துவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ ஆளையும் கடத்துவீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சேது அப்படியே கை ஓங்கிட்டு போகிறாங்க. உடனே மகா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் நிறுத்திட்டீங்க, நல்ல குடும்பம், ரொம்ப நாகரிகமான குடும்பம், பொம்பளை மேலே கையோங்குறீங்க, சீ அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் மரியாதையாக பேசுங்கிறாங்க மகா, பண்ணுறதெல்லாம் கேவலம், ஆசிங்கோ, கிரிமினல் வேலை, உங்களுக்கு இதில் மரியாதை வேற கேட்குதா அப்படின்னு சீதா சொல்ல, போடு மகாங்கிறாங்க அர்ச்சனா. உடனே மகா, சேது 2 பேருமே சீதாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. கூடவே அர்ச்சனாவும் சேது பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணி அடிக்கிறாங்க. துரை இதில் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருடி, நீ யாரு அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. துரை வந்து கண்ணாடியெல்லாம் எடுத்து அப்படியே சீதா கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஸ்டைலாக வாங்கி சீதா போட்டுக்கிட்டு, குறிப்பிட்ட அதே நேரத்தில் மீராக்காக்கும் சத்யனுக்கும் கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன், அப்படி நடத்தலை நான் சீதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு சவால் விடுறாங்க. அதை கேட்டு மகா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் தலையை விரிச்சு போட்டு போகிற சீதாவை பார்த்தா அர்ச்சனாக்கு சீதாவோட அந்த மந்திரவாதி கெட்டப் ஞாபகம் வருது. அப்படியே எல்லாரும் ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. சீதா ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.